போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் டிராஃபிக் மோட் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் போன வீடியோவில் வந்து இந்த பஸ் மோடு பற்றி நான் எதுவும் சொல்லலை. இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த பஸ்ஸு பேர் பார்த்திங்கன்னா கலை. இந்த பஸ்ஸு எங்கேருந்து இருக்குதுன்னா சேலம் டவுன் பஸ் ஸ்டாண்டு ஆச்சவண்டப்பட்டி வழியாக தாங்க இந்த பஸ்ஸு போகுது. இந்த பஸ்ஸோட மோடு லிங்க்கு வேணுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். பாஸ்வேர்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ யார் க்ரியேட் பண்ணாரோ ஒரு வீடியோ வந்து இந்த பாஸ்வேர்டு இருக்கும். அதனால் போய் செக் பண்ணிக்குவாங்க. நம்ம அதே மாதிரி போன வீடியோ டிஎன் டிராஃபிக் மோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து போகணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வந்து இந்த பஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது இல்லாமல் இந்த லைட் செட்டிங்கில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட் செட்டிங் பார்த்துடலாம். இந்த பஸ்ஸோட லைட் செட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹை பீம் போட்டோன்னு வச்சுக்கோங்க. லைட் சிம்பிளாக தான் இருக்குங்க. அதே வந்து டபுள் இண்டிகேட்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த இது அவ்வளோ லைட் செட்டிங்லாம் இருக்காது, சும்மா சிம்பிளாக தான் இருக்கும். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் பஸ்ஸு தான். நான் சேலம் தாங்க. நான் சேலம் வந்து சோதபுரிக்கு போகிற ரூட்டில் தாங்க நான் இருக்கேன். பஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பஸ்ஸு தான். ஸோ இந்த பஸ்ஸு லைட் செட்டிங் தான் இப்படி தான் இருக்கும். இதோட அனிமேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 அனிமேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அனிமேஷன் பார்த்திங்கன்னா வந்து நம்பர் பிளேட், அதாவது ரூட் நம்பர் மாறும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரூட் நம்பர் மாறும். அது இல்லாமல் வந்து இது வந்து இதுவும் மாறும். அதே மாதிரி செகண்ட் அனிமேஷன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்டேயிங்கும் மாறும். அது இல்லாமல் வந்து சைடில் பலூன் கட்டிக்கிட்டு பஸ்ஸு புதுசாக எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து உள்ளே இருக்கும். உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும். உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேரிங் எப்படி இருக்கும், ஆன் பண்ண வச்சுருவோம். ஸ்டேரிங் வந்து இப்படி இருக்கும். அதே 3வது செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், 3வது அனிமேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து மாலை போட்டு ஆயுத பூஜை பண்ண மாதிரி பஸ்ஸோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். கண்டக்டர் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பின்னாடி போகிற மாதிரி, பின்னாடி வந்து முன்னாடி வர மாதிரி வந்து இப்படி தான் இருக்கும். இதோட அனிமேஷன் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங் பஸ்ஸு. இதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பஸ் ஓட்டுறதுனால சவுண்டு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு நீங்களும் இந்த ஊர் பஸ்ஸை டவுன்லோட் பண்ணி நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது போன வீடியோவில் ஆப் மோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப் மோடு போட்டிருக்கோம். அது டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணனா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. கீழே வரும். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். இந்த பஸ்ஸை ரிவ்யூ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பஸ் என்ன போகணும்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த பஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைமு. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. போகிறதுக்கு முன்னாடி வந்து இல்லை நம்ம சேனல் அதிக பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து
பட்டன் ஐக்கான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க.